சவுல் தேவனுக்கு கீழ்ப்படாமலிருந்ததால் தேவன் மற்றொருவரை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அவர் சாமுவேலிடம் சொன்னார், பேத்லெகேம் ஊருக்குப் போ. அங்கே விசேஷமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறவன் இருக்கான். சாமுவேல் எண்ணெய் பானையை எடுத்துக்கொண்டு பேத்லெகேம் சென்றார். அங்கே ஏசியின் வீட்டுக்கு சென்றார். ஏசிக்கு பல மகன்கள் இருந்தார்கள், வலிமையானவர்கள், உயரமானவர்கள். முதலாவதாக எலியாப் வந்தான். சாமுவேல் நினைத்தார், இதான் ராஜா போல தெரிகிறான். ஆனா தேவன் சொன்னார், வயிற்றலை பார்க்காதே, நான் மனசை காண்றேன். அடுத்து இன்னும் 6 பேரும் வந்தார்கள். எவரையும் தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை. சாமுவேல் ஆச்சரியப்பட்டார். உனக்கு வேறொரு மகன் இருக்கானா என்று கேட்டார். ஒரு குட்டி இருக்கான், ஆடுகளை மேய்க்கிறான். அவன் பெயர் தாவீது. தாவீது ஓடிவர அவன் கண்களில் ஒளி, மனதில் தூய்மை. இதுதான் என் தேர்ந்தெடுத்த ராஜா. சாமுவேல் எண்ணெய் ஊற்றி தாவீதுக்கு அபிஷேகம் செய்தார். அந்த நாளிலிருந்து தேவனுடைய ஆவி தாவீதின் மேல் வந்தது. அவன் இன்னும் குழந்தைதான், ஆனாலும் அவன் எதிர்காலத்தில் பெரிய ராஜாவாகப் போகிறான். தேவன் வெளிப்போக்கை காணமாட்டார். நல்ல மனசு, நம்பிக்கை, கீழ்ப்படிதல், இதுவே அவனுக்கு முக்கியம்.